ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி பூச்செடி நடவுங்க. இது எப்படி நடலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறாங்க. சாமந்தி பூச்செடி வந்து ஒரு 30-45 நாள் செடியில் 40 நாள் நாற்றுல வந்து 45 நாள் சரிங்கம்மா நம்ம நர்சரியில் வாங்கிக்கணுங்க. இப்போ வந்து என்ன போயிட்டு இருக்குதுன்னா என்ன பூங்கம்மா இது ரகம் சென்ட்ரிலோ பூர்ணிமா 2 வந்து நல்ல ரகம். இந்த பேப்பர் ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த பேப்பருக்கு அடியில் இருந்து நமக்கு களை வராதுங்க. அதாவது இந்த களை எடுக்கிற பிரச்சனை இருக்காது. அதுதான் இந்த பேப்பர் போடுறதுங்க. அப்புறம் பார்த்தோமா, இந்த ஓட்டையில் மட்டும்தான் பூச்செடி வைப்போம். இந்த ஒரு ஓட்டைக்கு எத்தனை, ஒரு நாற்று வைக்கணுமா 2 நாற்று வைக்கணுங்களா? இல்லை, ஒன்று தான். ஒன்று வச்ச பூச்செடியை வந்து இந்த ஓட்டையில் மட்டும்தான் பூச்செடி வருங்க. அதாவது களை எதுவும் வராது. இந்த கீழே இருக்கிற அந்த கேப் விட்ருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம பூ பறிச்சிக்கலாம். அந்த 3 அடி கேப், 2 பெட்டுக்கு சென்டரில் 3 அடி கேப்பு, அதில் நம்ம தான் போய் பூ பறிக்கணுங்க. அதில் களை வந்து நம்ம களைக்குள்ளேயே அடிச்சிக்கலாங்க. இதுக்கு தண்ணி எப்படி கட்டணும்னு பார்த்தோமா, இந்த 2 காலுக்கு சென்டரில், பூச்செடிக்கு சென்டரில் வந்து நம்ம பைப்பு போட்டுக்கணுங்க. அதாவது சொட்டு நீர் பாசனங்க. நடந்து போகிற இடத்துல நமக்கு களை வந்துச்சுன்னா களைக்குள்ளே அடிச்சிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அடி உரமே போடணும் இல்லையா? ஆமாம், அடி உரம் போடணும். அடி உரமாக போடணும். திரும்பி செடிக்கு அடிக்கணும். ஃபஸ்ட்டு மண்ணை நம்ம அணைச்சி விட்டுருணுங்க. மண்ணை அணைச்சதுக்கு அப்புறமேல இந்த பேப்பரை போடணும். பேப்பரை போட்டதுக்கு அப்புறமேல அதுலேயே இந்த பேப்பர்லேயே பார்த்தோமா அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் ஏரு எல்லாம் போட்டு இந்த கவர் எல்லாம் போட்டு அப்புறம் நார் வாங்கிட்டு வந்து எல்லாம் நட்டணும். பூச்செடிக்கு வந்து லாபம் இருக்குது. நல்ல லாபகரமான பிஸ்னஸ் இது இருக்குது. அது இல்லாமல் ஒன்றும் இல்லை, இல்லாமல் நல்ல லாபம் இருக்குது. ஓகேங்க, சரிங்க. ஓகே ஓகே, சரி. செடி வச்சு செடிலாம் கடைசியாக தான் செடி நட வரீங்க நடக்கு. ஓ சரி சரிங்கம்மா. இது எத்தனை நாளில் பூ வருதுங்க? 2.5 மாதத்தில் பூ வந்து பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஹோல்ஸில் தான் நம்ம வந்து செடி வைக்கணுங்க. ஒவ்வொரு ஓட்டையிலும் ஒவ்வொரு செடி வைக்கணுங்க. ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் ஒவ்வொரு செடி வைக்கணும். இதில் ஒவ்வொரு கால் சென்டர்லையும் பார்த்தோமா நமக்கு ஒரு 3 அடி கேப் வருங்க. 3 அடி கேப் விட்டு அந்த ஒரு பெட்டு வருங்க. இது பேர் சென்ட்ரிலோ பூர்ணிமா 2. இந்தாண்டு இருக்கிறது வந்து இப்போ நம்ம பார்க்குறது சென்ட்ரிலோ, அந்தாண்டு பின்னாடி இருக்கிறது வந்து பூர்ணிமா 2ங்க. இப்போ சென்ட்ரிலோ தான் வந்து அதிக ரேட்டுக்கு போயிட்டுருக்கு பூவோட ரேட்டு. பூர்ணிமா வந்து அதுவும் கிட்டத்தட்ட சென்ட்ரிலாம் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. இப்போ அவங்க பார்த்தா களைக்குள்ளி அடிச்சிட்ருக்காங்க. இது வந்து தேன்கனி கொட்ட போகிற வழிங்க. இது சாமந்தி பூ இருக்குது. அங்கே பார்த்தா முட்டைக்கோஸ் இருக்குது. காலிஃப்ளவர் இல்லை, இது முட்டைக்கோஸ். அந்தாண்டை தான் காலிஃப்ளவர் இருக்குது. அந்தாண்டு பார்த்தோமா அந்தாண்ட மகாக்கனி மரங்க. கீழே பார்த்தோமா ரோஸ் செடி இருக்குங்க. அந்த சைடு ரோஸ் செடி இருக்குங்க. இங்கே எல்லாமே பூக்கள் விவசாயம் தாங்க. அங்கே பார்த்தது தெரியும். அங்கே பாருங்களேன், அங்கே வந்து ஒரு ரோஸ் பூ இருக்குங்க. அங்கே ஒரு தோட்டம் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து ரோஸ். சரிங்க. நட்டு அப்புறம் மருந்துங்க தான் அதிகமாக இருக்கும். மருந்துங்க போடணும். சரிங்க, செடிக்கு அடிக்கணும். இப்போ வந்து அடி உரம் போடும்போது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மண்ணை அணைச்சி விட்றணும் இல்லைங்களா? இல்லை, பெட்டு போட்டு விட்டு அது மேலே எருவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கவர் மூடுவோம். கவர் போட்டு மூடிட்டு அந்த ஓட்டையில் வந்து செடி வச்சுக்கிட்டு அந்த ஓட்டையில் அந்த சின்ன ஓட்டைங்க அதில் வந்து எல்லா செடி நாரங்க எல்லாம் நாத்தனை வச்சுக்கணும். ஒரு சப்போஸ் அது ஒரு 8 நாள் இல்லை 10 நாள் விட்டோன்னா அது ஏதோ போகிற மாதிரி இருந்தானா திருப்பி அதுக்கு இன்னொரு நாற்று பொல நாற்று வைக்கணும். நட்டலாம் பொல நாற்று போகணும். அதுக்கு தனியாக ஒரு 100-200 நாற்று தனியாக வாங்கி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும். நம்ம ஒரு 5 கிரேட்டோ 10 கிரேட்டோ வாங்கி வச்சுக்கணும். ஒரு ஏக்கருக்கு அந்த மாதிரி போகும் இருக்காது, போயிடும். அதனால ஒரு 10 கிரேட் 5 கிரேட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து சரிங்க வச்சுக்கிறோம். சரிங்க. இப்போ நம்மளுக்கு எத்தனை சென்டில் நம்ம இந்த செவந்தி வச்சுருக்குறாங்க? இது 1 ஏக்கர் இருக்குது. 1 ஏக்கர் இருக்குது. 1 ஏக்கரில் பாதி போயிடுச்சு. இந்த சென்டாலும் ஆகாது. சென்டரில் ஆகலை. மற்ற பூச்செடிங்க எல்லாம் நல்லா ஆகும். நல்லா சென்டரில் மட்டும் வருஷம் இப்படி தான் வருஷம் என்ன காரணத்தினால? வைரஸ்ன்றாங்க. வைரஸ் அந்த ஆமாம், வைரஸ் தாக்குதுன்னா அந்த பிரச்சனை வருது. புது நிலத்துக்கு போட்டால் எப்போவும் போடாத புது நிலத்துக்கு போட்டால் நல்லா ஆகும் சொல்லுவாங்க. ஓ சரி சரி. இப்போ இது எதுவும் போடல, இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் போட்டிருக்கோம். செடி விடுது. சரி, இப்படி பிரச்சனை ஆகுது. சரி சரிங்க. இப்போ இது பேர் வந்து சென்டர்லோவா? மார்க்கெட்டில் வந்து 2 பூ இருக்குது இல்லைங்களா? ஒன்று வந்து வெள்ளை கலர் பூ, இந்த பூவில் வந்து சென்டர்லோ, அப்புறம் ஐஸ்வர்யா 2 அதெல்லாம் இப்போ ஐஸ்வர்யா 2ன்றதெல்லாம் இப்போ ரீசனாக வந்தது. ஐஸ்வர்யா 1 வந்து அப்போ இருக்கு. சரிங்க. அதெல்லாம் ஒயிட் இருக்குது. டால் ஒயிட். ஓகே. அப்போ இதில் என்ன ரேட் அதிகம்? மஞ்சள் கலர் பூ அதிகமாக ரேட்டா இல்லை?
இந்த சீசனில் வந்து இதுதான் அதிகம். இப்போ மஞ்சள் கலர் தான் அதிகம், எல்லோ கலர் தான் அதிகம். சென்டரில் மட்டும்தான் அதிக ரேட்டுக்கு போகுது. அதிக ரேட்டு போகுது இந்த சீசனில். அதாவது இப்போ வரலட்சுமி பண்டிகை, விநாயகர் பண்டிகைக்கு, யுகாதிக்கெல்லாம் வந்து இதுதான் இந்த மஞ்சள் கலர் பூ தான் போகுது. சரி, இப்போ வந்து பூலை வந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நாம் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாங்களா? இல்லை, மார்க்கெட்டுக்கு நாங்களே கொண்டு போய் கொடுத்துடலாம். சரி, அது தோட்டவே வாங்குறாங்க. தோட்டத்துக்கு ஒரு ஏக்கரை வந்து 7 லட்சம் 8 லட்சம் விலை ஆகிற மாதிரி. தோட்டத்தை அப்படியே குத்தகை எடுத்துக்கிறாங்க. குத்தகை எடுத்துருவாங்க. அது பரவாயில்ல. ராயக்கோட்டையிலேருந்து, வேலூர்லேருந்து அவங்க வந்து தோட்டத்தையே அப்படி குத்தகை எடுத்துட்டு அந்த கட் பண்ணிட்டு போயிடறாங்க. எப்போ போயிடணுமா நாம் வந்து பராமரித்து கொடுத்துடணும். ஆமாம். சரி, பூ செடி வச்சதுக்கு அப்புறமேல எத்தனை நாளையில் பூ பூக்கும்? 3 மாதம். 3 மாதத்துக்கு அப்புறம் 3 செடி வந்து 3 மாதம் இருந்து பூ பூக்குமா? ஆமாம். அதுக்கப்புறம் 3 மாதம் இருக்கும். ஓகே. அப்போ வந்து ஒரு செடியோட வந்து ஆயுட்காலம் வந்து 6 மாதம். 3 மாதம் செடி பராமரிச்சுக்கணும். அந்த அடுத்த 3 மாதத்துக்கு தான் பூ கொடுக்கும். இப்போ வந்து இதுக்கப்புறமேல நம்மளுக்கு வந்து பூ கொடுக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு பிப்ரவரி லாஸ்ட்டில் 2.5 months தான் இருக்குது. 2.5 months ஆயிருக்கு. சாம்பிள் அறுத்துருக்கேன். இப்போ வந்து இன்னொரு 15 நாளில் ஃபுல்லாக வந்துடும். செடியெல்லாம் பூ வந்து நிறைய பூத்துரும். ஏன்னா பார்த்து எல்லாம் மொக்கை இருக்குது. எல்லாமே இப்போ எல்லாமே மொக்கை வந்துருக்கு. வரலட்சுமி பண்டிகைலாம் வந்துடும். வரலட்சுமி பண்டிகைக்கு வந்துடும். சரி, இந்த மொக்கெல்லாம் வந்தால் இப்போ எல்லாமே எல்லாம் மஞ்சள் கலர் ஆகிடும். இதெல்லாம் இப்போ வந்துடும். பூலாம் வந்துடும். இந்த சின்ன இருக்கிறதெல்லாம் வரலட்சுமி பண்டிகைக்கு வரும். வரலட்சுமி பண்டிகைக்கு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த மருந்து கருந்தெல்லாம் அடித்து பூச்சி தாக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அது ஒன்று இருக்குது, பாதுகாப்பு பண்ணணும். இது மாதிரி இந்த கலையெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்து விட்டுறணும். சரி, அதனால தான் பூச்சிங்க எல்லாம் தேசியம். அந்த கலையினால தான் இந்த பூச்சிங்க அதிகமாக வர்றதுங்க. சரிங்க. இப்போ இதில் வந்து பூச்செடிக்கு வந்து லாபம் இருக்குது. நல்ல லாபகரமான பிஸ்னஸ் இது இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.